ஃப்ரெண்ட்ஸ் மலரக்கா எங்கள் ஊர் மார்க்கெட்டில் பார்த்தீங்களா, இது தக்காளி பழம் 2 கிலோ பழம் 3 கிலோ பழம் 100 ரூபா, இது 2 கிலோ 50 ரூபா. மல்லிகளை பார்த்தீங்களா 20 ரூபா 20 ரூபா. கருவேப்பிலை 10 ரூபா. முந்திலாம் சும்மா கிடைக்கும், இப்போ எல்லாம் துட்டு தான். இது பார்த்தீங்களா 160 ரூபாயா 180 ரூபா. ஆப்பிள், சீனிக்கிழங்கு, பீட்ரூட்டு வந்து கிலோ 40 ரூபா. சீனிக்கிழங்கு வந்து 2.5 கிலோ 100 ரூபா. இது கேரட்டு கிலோ 60 ரூபா. பொங்கலுக்கு ஜாமான் தெரிஞ்சவங்க வந்து மொத்தமாக வாங்கிட்டாங்க, வாங்கி கொடுத்தோம். மொத்தமாக இன்னைக்கே வாங்கிட்டு பொங்கப்படி வாங்கிட்டு போகும்போது எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் கரெக்டாக 2 கொடுத்தாச்சு. இது சிறுகிழங்கு கிலோ 60 ரூபா. இது கருணக்கிழங்கு 30 ரூபா. இது வந்து வள்ளிக்கிழங்காம். இன்னைக்கு தான் பார்க்க, பொங்கலுக்கு எல்லாம் வாங்குவோம்ல, இப்போவுமே எல்லாம் ஒன்று வாங்கி வச்சவங்கிட்ட. வள்ளிக்கிழங்கு இது எவ்வளவு 20 ரூபான்னு நினைக்கிறேன். வள்ளிக்கிழங்கு, பிடிக்கிழங்கு, சிறுகிழங்கு எல்லாம் வாங்கியாச்சு. இது அப்படியே பத்திரப்படுத்தி வச்சு பொங்கல் அன்னைக்கு ஒரு அவரைக்காய், சீனரைக்காய், 2 பீன்ஸு, முருங்கைக்காய் போட்டு பொங்கல் அன்னைக்கு வைக்காதீங்க யாரும். எனக்கு யார் சொன்னான்னா, நான் மொத்தமாக ஒரு இடத்துல ஜாமான் வாங்க போகும்போது ஒரு ஐயர் சொன்னார், முருங்கைக்காய் மட்டும் பொங்கலுக்கு வைக்காதீங்க. எங்கள் அம்மாலாம் முருங்கைக்காய்க்கு தேடி அடைஞ்சி, எங்கள் வீட்லேயே மரம் இருந்தாலும் வேடி அடைஞ்சு வாங்கிடுவோம். நான் அப்படி தான் போடும். இப்போ 2 வருஷமாக நான் முருங்கைக்காவும் தடியங்காவும் போட மாட்டேன். இந்த 2 பாவைக்கு அந்த 3 பொங்கலுக்கு வச்சு சாமியும் கும்பிடக்கூடாது, குழம்பையும் வைக்கக்கூடாது. நாங்கள் சாமி கும்பிட மாட்டோம். குழம்புக்குள்ள போட்டாலும் இந்த 3 போடுவோம். தடியங்காய், முருங்கைக்காய், இன்னொன்று பாவக்காய், அந்த 3 வச்சு இது பண்ண மாட்டோம். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், இவ்வளோதான் ஜாமான். இதை எனக்கே 500 ரூபா ஜாமான் கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். பார்த்தீங்களா சார், தலைகாமி ரொம்பலாம் சொல்ல முடியாது. இதை சேகரித்து வச்சு பொங்கலுக்கு சும்மா பொங்கல் குழம்பு இப்போமே தயார். எங்களுக்கு பொங்கல் குழம்பு வந்துட்டு ஓசியில் கிடைச்ச பொங்கல் ஜாமான். தேங்க்யூ.